Hebron Ministries. ஏசாயாவின் புத்தகம் 62 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா, உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிற நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், பூமியை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க, ரெஸ்டே கொடுக்காதீங்க அப்படி சொல்றான். இனி நான் உன் தானியத்தையும் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தன் வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு, அதில் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஜீல் ஃபார் ஹிஸ் பீப்புள். ஜனங்களுக்கான வைராக்கியம். தேவன் ஜனங்களுக்காக வைராக்கியம் கொள்கிறார். ஹல்லேலூயா. இது ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர். அப்போ ஒவ்வொரு ஜாமக்காரனுக்கும் என்ன இருக்க வேண்டும்? அவனுக்கு என்ன இருக்க வேண்டும்? விண்ணப்பத்தின் ஆவி இருக்க வேண்டும். 2வது புகழ்ச்சி. அப்படின்னா ஆண்டவர் அவன் சொல்கிறான், ஏசாயா சொல்கிறான், அவரை அந்த ஆண்டவர் புகழ்ச்சியாக்கும் வரையும், எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரையும் அவரை அமர விடாமல் இருங்க, உட்கார விடாதீங்க, அவருக்கு ரெஸ்ட் கொடுக்காதீங்க. எப்படியாவது ஆண்டவர் எருசலேமை புகழ்ச்சியாக்க வேண்டும். புகழ்ச்சி மிக முக்கியம். 2வது காரியம் சபைக்கு, எருசலேமுக்கு. 3வது ஸ்பிரிட் ஆஃப் பிளட்ஸ்னா அந்த சபைக்காக தேவன் என்ன பண்றாரு? வாக்குறுதி தருகின்றார், ஆணை இடுகின்றார். ஹல்லேலூயா. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும் மேய்ப்பனாகி நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். இவங்க எல்லாம் யாருன்னா ஜாமக்காரர்கள், கவனிக்கிறவர்கள். ஜாமக்காரனா யாரு? நடக்கிற அநியாயங்களை ராஜாவுக்கு அறிவிப்பவர்கள். நீங்கள் யாரெல்லாம் நடக்கிற அநியாயங்களை இப்போ நடக்கிறதெல்லாம் என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா கதையும் என்கிட்ட வந்துடுது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நல்ல என்னிடத்தில் சொல்கிற அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் ராஜாக்களுக்கு ரகசியம் பட்சிகள் போய் அறிவிக்கொண்டிருக்க. அதுபோல் நீங்கள் என்ன தப்பு செஞ்சு என்கிட்ட வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, சத்தியமாக வந்துடும். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நானும் லிஸ்ட்டு போட்டுன்னு தான் 1 2 3 போட்டுன்னு தான் இருப்பேன். யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சுன்னு தான் இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே இவங்களை மாற்றுங்க, ஆண்டவரே உடனே அப்செட் ஆகிடுவீங்கன்ட்டு நான் சொல்கிறதில்ல ஒழிய எல்லா மேட்டரும் எனக்கு அம்மாவுக்கும் வந்துடும். கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்துடும், பக்கமாக வருது. இப்படி தான் நான் பார்த்து படிக்கிறேன். அவ்வளோ பெரிய புக்கு வந்துடுது. ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கு வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய புக்கு உங்களை பற்றி வருது. இருந்தாலும் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் அவங்க சொன்னால் டைம் இல்லை உங்களோட பேசுறதுக்கு எனக்கு. 2வது என்ன பண்ணுவேன், அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு ராத்திரியில் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த அம்மாவை மாற்றுங்க, இந்த ஐயாவை மாற்றுங்க, இந்த பையனை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் ஜாமக்காரரை போல இந்த ஜெபிக்க வேணும். இல்லை நான் சபை வளர்ச்சி அடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தேவன் உங்களை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. சொல்லுங்கள், நான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ எப்போவுமே களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், ஜீவனம் பண்ண வேண்டும்னு பவுல் சொல்கிறான். அப்போ களங்கம் இல்லாத ஆவி நமக்கு வர வேண்டும். யாரை குறித்து நம்ம தவறாய் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி வாழறோமோ அப்படியே வாழ வேண்டும். வெள்ளை சட்டை போட்டிருக்கிறோன்னா வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், கருப்பு சட்டை போட்டிருக்கோன்னா கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது தேவனுடைய கரம். அதனால தான் பவுல் சொல்கிறான், ஆக்சி 2:20 அதிகாரத்தில் சொல்கிறான் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறான், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் வரும், உங்கள் சில எழும்பி சீஷர்களை இழுத்துக்கொள் மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். பார்த்தீங்களா? அப்போது இந்த ஜாமக்காரனை ஆண்டவர் தேவன் ஒரு ஜாமக்காரனை கூட பவுலை தேவன் யூஸ் பண்ணுறாரு. அப்போ என்னென்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் பவுல் சொல்லிடுறான்.
சொல்லிடும் போது சொல்லும், ஆகையால் இந்த 3 வருஷ காலம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு நினைத்து விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுதுமே நினைத்து முற்றி செய்ய வேண்டும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில், ஆவியான சமூகத்தில் ஆண்டவருடைய திட்டத்தை, தேவன் நமக்கு கொடுத்த எல்லா காரியங்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும். 2வது காரியம் பார்க்கும்பொழுது ஸ்பிரிட் ஆஃப் பிரைஸ், பரிசுத்த புகழ்ச்சியின் ஆவி. இப்படி நம்ம விண்ணப்பம் பண்ண 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 ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் சபையில் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். நிறைய கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் தீர ஆரம்பிப்போம். பிசாசுகள் நடுநடுங்க ஆரம்பிக்கும். இந்த சபைக்கு போனாவே ஆண்டவர் தேவன் என்ன பண்ண குடும்பத்தை உடைச்சு, நிறைய யாரெல்லாம் வராங்களோ அந்த கட்டுகள்லாம் தேவன் உடைச்சிருவார். அப்போதான் சபை வளர்ச்சி அடையுது. பாருங்க, அடுத்த நிலைக்கு சபையை தேவன் என்ன செய்வார்? கொண்டு செல்வார். ஒரு ஜாமக்கார கவனம் உள்ளவனாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது, எதிரி அந்த ராஜாங்கத்துக்குள்ளே நுழைந்து விட முடியாது. அதுபோல் ஜாமக்காரில் நீங்கள் ஜபத்தில் இருந்தீங்கன்னா சபையை ஓநாய்கள் தாக்க முடியாது. ஓநாய்கள் தாக்க கள்ள போதகங்கள். ஒரு ஆள் டான்ஸ் ஆடுறான் பார்த்தியா, ஒரு ஆள் டான்ஸ் ஆடுறான் பார்த்தியா, ஒரு பயங்கரமான ஒரு ஆள் என்ன பண்ணுறான், பரமணி சினிமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறான். ஃபஸ்ட் கிளாஸாக டான்ஸ் ஆடுறான், அட்டகாசமாக டான்ஸ் ஆடுறான். அவன் சினி ஆக்டர் மாதிரி அவர் கூட ஆட மாட்டாங்க, அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறான். ஒரு ஆள், ஒரு போதகர், அவன் டான்ஸ் ஆடுறான். அப்புறம் பின்னாடி திரும்பி திரும்பி இப்படி ஆடுறான். அந்த யானை ஆடுற மாதிரிலாம் ஆடுறான். அதுங்க அந்த விசுவாசிகள் விசில் அடிக்குதுங்க, டங்கு ஜங்கு ஜங்கு விசிலுங்க. அதுங்களும் சினிமா பாட்டு பாடுதுங்க. எல்லா பாட்டும் சினிமா பாட்டை அப்படியே மாற்றி ஏசுன்னு நடுவில் போட்டுக்கின்னு பாடுறாங்க. பயங்கரமான ஆராதனை நடக்குது. பயங்கரமாக எங்கே இடத்துல எல்லாம் கள்ள போதங்கள். அவன் என்ன படம் வந்துடுறான். அவங்க பார்த்தா சரி, ஒரு 50, 100, 500 விசுவாசிங்க இருந்தால் நமக்கு ஏதாவது காசு வரும், காணிக்க வரும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான். இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். உண்மை உள்ள ஊழியக்காரர்களெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே கள்ள போதகங்கள் விடுகிறது. மாறுபாடானவர்கள் அங்கே செல்லப்படுது. அப்போது என்ன பண்ணுறான் தேவன்? என்ன பண்ணுறாரு? சபையில் புகழ்ச்சியை கொண்டு வர விடவில்லை. ஹல்லேலூயா. சபை எப்படி போகுது? உலகத்தை போல மாறி விடுகிறது. உலகத்தினுடைய அலங்காரங்கள், உலகத்தினுடைய திட்டங்கள், உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள் வந்துவிடக்கூடாது. சபை வெளியே போகணும். அடிக்கடி சொல்ல பாருங்க, சபை வெளியே போகும். நீங்கள் போய் 10 பேரை மாற்றணும். அவங்க உங்களை மாற்றுற அளவுக்கு நம்ம விட்டு விடக்கூடாது என்று கர்த்தர் கவனிக்கிறார். தான் வாசம் பாருங்க, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்த வேண்டும். அடுத்த வருஷம் சொல்லலாம், ஏசையா என்ன சொல்றா? எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. மௌனமாக இருக்க விட மாட்டாரு. ஜாமக்காரரை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால சபை ஸ்திரப்படுது. ஸ்திரப்படுனா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அடுத்த நிலைக்கு சபை போகுது. பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். அப்போ உண்மை உள்ள சபையை, ஸ்திரப்படுத்தப்பட்ட சபையை கர்த்தர் புகழ்ச்சியாய் மாத்துற. புகழ்ச்சின்னா என்ன அர்த்தம்? புகழ். அவர் நல்லவருங்க, அவர் வல்லவருங்க, அவர் இருக்கிறதாங்க எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த கம்பெனியில் அவர்கள்னா இந்த கம்பெனி ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. அவர் நல்ல ஒரு பெரிய சிஓங்க அப்படியே சொல்கிறான் பாருங்க. அவரை குறித்து சொல்கிறார் பாருங்க. இப்போ திறமை உள்ளவர்களை போற்றுவார்கள். அதுபோல் சபையில் கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறவர்? புகழ்ச்சியாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. எப்ரோன் சபைக்கு போனால் கட்டு உடையுது. எப்ரோன் சபைக்கு போனால் பிரச்சனைகள் மாறி போகுது. எப்ரோன் சபைக்கு போனால் அங்கே ஆண்டவர் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. எப்ரோன் சபை விசுவாசிக்கு ஜெபிக்கிற விசுவாசிகளாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்ரோன் சபை விசுவாசிகள் ஒரு பெரிய அனாயிண்டிங் அபிஷேகம் காணப்படுது. அதுதான் புகழ்ச்சி. அப்போ ஆண்டவருக்கு சொல்கிறான், அவர் புகழ்ச்சியாக்கும் வரையிலும் அவரை விடாதிருங்க. அப்படின்னா அவரை ஆண்டவர் ஜெபத்தில் அவரோடு கூட தரித்திருங்க. ஜெபத்தில் அவரை ஒவ்வொரு நாளும் கேளுங்க. ஆண்டவரே, என் சபையை உயர்த்துங்க, என் சபை கட்டுகளை உடைத்து போடுங்க, எனக்கு எதிராக எழும்பின எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தரை அறுத்து போடுங்க சுவாமி. இப்படி நம்ம ஜெபிக்க 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 என்ன வேண்டும்? சபையிலிருந்து ஒரு புகழ்ச்சி எல்லா இடங்களிலும் மாற ஆரம்பிக்கும். நம்ம அந்த நாள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு ஜெபிச்சனால்தான் கர்த்தர் இந்த 7 வருஷங்கள் நம்முடைய சபையை உடையாமல் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இல்லைன்னா சபை தூள் தூளாக உடைஞ்சு போயிட்டுருக்கோம். ஹல்லேலூயா. இந்த 7 வருஷங்கள் தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தேவன் என்ன பண்ணுறார்? பாதுகாத்து கொடுறார். அன்னைக்கு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதுக்கு பின் என்ன சரித்திரம் 2ஆக பிரிஞ்சு. இப்போ கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின். அப்படி பற்றியா அநேகர் நம்மளெல்லாம் உயிரோடு கூட வச்சுருக்காங்க. நம்ம சர்ச்சில் யாரும் கொரோனாவில் மறிக்காத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார்.
ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். நிறைய சபையில் சபை போதர்கள் மரித்து போட்டார்கள், நிறைய சபையில் சபை விசுவாசிகள் மரித்து போட்டாங்க. எப்ரோனில் ஒரு ஆள் கூட மறிக்கலன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் தேவன் கொரோனாவில் மறிச்சேன்னு சொல்லி ஒருவரும் மறிக்கலை. கர்த்தர் கிருபையை ஆகி பார்த்து சொல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஏசாயா 62:1 பாருங்க. வாசி 62. சீயோனிலே சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் ஆமா, அவரை அமர விடாதீங்க, அவரை அமர விடாதீங்க. ஏசாயா சொல்ல அவரை அமர விடாதீங்க. புகழ்ச்சி ஆக்கும் வரையிலும், சபை எல்லா இடங்களிலும் போகும் வரையிலும் அவரை அமர விடாத. எருசலேமே, உன்னை கொடுத்து புகழ்ச்சி எல்லா நாடுகளுக்கும் செல்ல வேண்டும். அவரை அமர விடாத. ஜெபத்தில் அப்படியே ஜெபிக்க 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 அந்த தேவன் எழுந்து நிற்பார். ஹல்லேலூயா. அமர விடாதீர்கள். ஆண்டவர் தேவன் அப்போ என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவர் தேவனுடைய கரம். அப்போ எப்படி? இப்போ சீயோனி நிமித்தம் எருசலேம் நிமித்தம் பரலோகமும் பூலோகமும் ஒன்றா சேர்ந்தோம். பரலோகமோ பூலோகமோ ஒன்றா சேர்ந்துடும். மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போல மாறும். ஜெபிக்க 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 உங்களை ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மன்னிச்சு நீதி உள்ளவனாய் மாற்றிடுவார். நீதி உள்ளவனாய் மாற்ற. அந்த நீதி என்ன செய்யும்? உண்மை என்ன செய்யும்? அது பிரகாசமாக சபைக்கு பிரகாசமாக மாறிவிடும். அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிச்சு. இருள்னாவே பில்லி சூனிய கட்டு அந்தகார சக்தி பிசாசின் எதிரொல்லுமே, இதெல்லாம் இருள். எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே இருள் ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுடைய ஆண்டவர் உங்களை சபையை என்ன பண்ணுவார்? பிரகாசமாக மாற்றிடுவார். சீயோனில் என்ன பிரகாசம் இருக்கோ அந்த பிரகாசம் எருசலேமில் காணப்படும். சீயோனில் ஒரு பெரிய பிரகாசம் இருக்கும் பாருங்க. அங்கே வெளிச்சம் வேண்டுவதில்லை, சூரியனும் சந்திரனும் அங்கே இருப்பதில்லை. ஆண்டவரே அங்கே இருக்க வெளிச்சமாக இருப்பார். இல்லையா? சூரியன் சந்திரன் இப்போ வெளிச்சம் கொடுக்குது பூமிக்கு. ஆனால் சீயோனில் சூரியன் சந்திரன் இல்லை, கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார். அப்போ அந்த சீயோனுடைய வெளிச்சம் எருசலேம் மேலே சபை மேலே உதிக்க வேண்டும். சபை மேலே உதிக்கும் போது என்ன நடக்கும்? இந்த பிரகாசம் எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிக்கும். நம்ம சர்ச்சு மூடறது காரணமே என்னன்னா, அந்த வெளிச்சத்தை அந்த பிசாசால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சபையுடைய வளர்ச்சி மிக அதிகமாக 47 பேர் ஒவ்வொரு வாரமும் எல்லோ கார்டு கொடுக்கும் அளவுக்கு தேவன் மாற்றிக்கிட்டு வந்தார். இப்போ பார்த்தா நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சி. பிசாசு என்ன பண்ணுறான்? அநேகரை எழுப்பிட்டு அவன் செய்யலை, பிசாசு செஞ்சான். நான் ஒரு ஆள் செஞ்சான்னு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஆளால் செய்ய முடியாது. பிசாசு அவன் இந்த உலகத்தின் அதிபதி. ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை ஆண்டவர் அமர விடாமல் அவரை செய்வோம். அவர்கிட்ட ஜெபிச்சு கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. மாணவன் நீதி பிரகாசத்தை போல கர்த்தர் மாற்றுவார். அதன் ரட்சிப்பு பாதுகாப்பு, ரட்சிக்கப்படுற ஆட்களை கர்த்தர் தீவட்டியை போல மாற்றுவார். உங்களை எல்லா இடங்களையும் கர்த்தர் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய மேலே கர்த்தர் ஒரு பெரிய பிரகாசத்தை வச்ச. சொல்லுங்க, என் மேலே கர்த்தர் ஒரு பெரிய பிரகாசத்தை வச்சார். ஆண்டவர் நான் எங்கே போகணும் அங்கே நான் பிரகாசிப்பேன். எந்த வீட்டில் எங்கள் வீட்டில் நான் நுழையிறணும் அங்கே ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொண்டு வருவார். என் வீடு ஒரு கொழுந்து விட்டு எரியும், ஒரு தீப்பந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையில் இந்த சீஷர்கள் ஜெபித்த பொழுது அக்னி இறங்கி வந்துச்சு. அதுபோல் கர்த்தர் அந்த இடங்களை கர்த்தர் மாற்றும் போல ஒரு பெரிய மறுரூபத்தை என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையிலே அலங்கார கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பார். பார்த்தீங்களா? யூ ஷல் பி a crown of glory. கிரௌனம், அலங்கார கிரீடம். கர்த்தர் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? அலங்கார கிரீடமாக பார்க்க. சொல்லுங்க, அலங்கார கிரீடம் பார்க்குறாரு. என்னை கர்த்தர் அலங்கார கிரீடமாக பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அலங்கார கிரீடம். சொல்லுங்க, அலங்கார கிரீடம். கர்த்தரின் அலங்கார கிரீடமாக பார்க்குறார். கர்த்தரின் அலங்காரம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தரின் அலங்கார கிரீடமாக பார்க்குறார். அப்போ உங்களுடைய துக்கம்லாம் மாறி போய் விடுகிறது. உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டு விடுகிறார். உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. மூன்றாவது பாயிண்ட், ஸ்பிரிட் ஆஃப் பிளட்ஸ். வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவது காரியம். அப்போ விண்ணப்பத்தின் ஆவியும் ஆண்டவர் புகழ்ச்சியும் நம்முடைய சபையில் கொண்டு வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாக்கு, நான் கவலைப்படாத, உன்னை நான் ஆதரிக்கிறேன், நான் உன்னை ஆணை எடுக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் பெருகப்படுகிறேன் என்று என்ன சொல்கிறாரு? வாக்குறுதியை ப்ளஷ் பண்ணுறாரு. ப்ளஷ் பண்ணுறதுனா வாக்குறுதியை கொடுப்பது. வா ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி ஏசாயா 62:8 பாருங்க. இனி நான்
உன் தானியத்தையும் உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு நிறைய விளைநிலங்கள் இருந்துச்சு. இந்த விளைநிலங்களில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய தானியத்தை விளைவிப்பார்கள். வந்து என்னது, கோதுமை, பார்லி ஹார்வெஸ்ட், தென் வீட் ஹார்வெஸ்ட். 2 ஹார்வெஸ்ட் ரொம்ப முக்கியம் அதில். அப்போது அந்த நகோமி எப்போ பண்ணுறா வரும்பொழுது, அந்த நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, அந்த 1ஆம் ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அப்போ கோதுமையின் அறுவடை போகுது. என்ன பண்ணுறா வந்து நகோமி பெத்லேமுக்கு வந்தான்னு இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு முன்னாடி பார்லி ஹார்வெஸ்ட் முடிஞ்சிச்சு, 2வது ஹார்வெஸ்ட் ஆரம்பிச்சு போகுது. அந்த ஆரம்பித்த அறுவடை மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அறுவடையில் தான் ஆண்டவர் நிறைய பேரை தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த தேசத்தை அவர் என்ன பண்ண போஷிக்க வேண்டும். போஷிக்கும்பொழுது அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர்கள் எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இப்போ வந்து நிறைய ப்ரொடக்ஷன், காரு கீர் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு எது தேவைன்னா, விளைநிலங்களில் கிடைக்கிற கனி வர்க்கங்கள், அதுக்கப்புறம் வந்து என்னது, அது இப்போ அங்கேருந்து பார்த்தீங்களா, இஸ்ரேலேருந்து யூதர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த கிராம்பு அதெல்லாம் வந்து தேடி தானே கேரளாவுக்கு வந்தாங்க. இப்போ இந்த யூதர்கள் இன்னும் அந்த கொச்சினில் இருக்காங்க பாருங்கள், சினகாகில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் அங்கே வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணாங்க. அப்போ அந்தந்த இடத்துல விளைநிலங்களில் காணப்படுற இந்த ஆண்டவர் கைவிட்ட உடனே அது அந்நியரின் கைக்கு போயிடுது. இப்போ இவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போயிடுறாங்க. இஸ்ரேல் தேசத்து ஆட்கள் என்ன பண்ண, பாபிலோனுக்கு சிறையர் போயிடுறாங்க. அந்த தானியங்கள் எல்லாம் சத்ருவுக்கு ஆதாரமாக மாறி போகுது. அவன் விளைச்சல் போட்டு அவன் நிலத்தை பயிரிட்டு அவன் நிம்மதியாக சாப்பிட்றான், நம்ம இடத்த அவன் சாப்பிட்றான். அதுபோல் உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதில் பிசாசு உயர்ந்த இடத்துல இருக்கிறான். அவன் பாஸாக இருக்கிறான், நீ என்ன இருக்கிற அங்கே வேலை செய்கிற ஆளாக போகிற. நீ யாராக இருக்கணும், நீங்கள் பாஸாக இருக்கணும். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு? இல்லை, புரியாது. நீங்கள் ஆண்டவர் வந்து உங்களை பாஸாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் மணிப்பூருக்கு போகும்போது சொன்னேன் அவங்ககிட்ட, எவ்வளோ பேர் நீங்கள் வந்து சென்னைக்கு வந்தீங்கன்னு சொன்னேன். அவங்க 4-5 பேர் கை தூக்குனாங்க. நான் சொன்னேன், இனிமேல்ட்டு உங்கள் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வாங்க, நான் சென்னையில் எல்லா சபைகளும் சொல்லி எல்லா சபையிலும் உனக்கு வேலை தரேன். எல்லா மணிப்பூருக்காரங்களாம் இங்கே வந்துருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஏன்ப்பா மலையில் போயிருக்கிறீங்க, எல்லாம் இங்கே வந்து ப்ரைஸ் லார்ட் அல்லேலூயா நாங்கள் எல்லாம். ஆனால் நான் வேலை தரேன், ஏன் இன்னொருத்தவங்க போய் வேலை செய்கிறேன்? நீங்கள் வா, ஆண்டவர் பிள்ளைங்க வேலை தருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுத்த வேலை செய்யணும். அது வேலை செய்து எப்படி ஊழியமாக மாறிடும் உனக்கு. அல்லேலூயா. ஏன்னா அவங்க தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாங்க, அவங்களோட கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும். வருகிற நாட்களில் கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த ஆண்டவரே, அந்த இடத்துல நாங்கள் போய் வேலை செய்ய எங்களை தகுதிப்படுத்த மாட்டவரே. ஆமாம், பார்த்தீங்களா எத்தனை வருஷங்கள், 83ஆம் வருஷம் வெளிபிள்ளஸ் ஆரம்பிக்கப்படுது. இன்றைக்கும் கர்த்தர் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறார். நான் விட்டுட்டேன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் எடிபிள்ளஸ் நடந்துக்கிட்டு, ஒரு ஸ்டாஃபோ 2 ஸ்டாஃபோ ஆண்டவர் கொடுத்தது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் தேவன் இந்த பிள்ளைகள் மேலே திட்டத்தை வச்சு அதுக்கு அடுத்த இன்னமும் இல்லைனாலும் கூட நடத்துவார். ஆண்டவர் தேவன் நடத்துவார். HLC ஆரம்பித்தோம், HLC கர்த்தர் நம்முடைய பிள்ளைங்களை கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. வருகிற நாட்கள் நடத்துவார். எல்லாருக்கும் வந்து கேட்பாங்க, HLCயில் ஒரு பாஸ்டர் கேட்ட எவ்வளோ ப்ராஃபிட் வருது பாஸ்டர், நீ 2 பாக்கெட்டில் கையை விட்டுன்னு கேளுன்னு கேட்டான். அவர் கேட்டார், கை விட்டு பாஸ்டர் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு கேட்டார். அந்த பாக்கெட்டில் கை விட்டுன்னு கேளு ஆட்டு கேட்டேன். என்னண்ணா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னண்ணா இப்படி செய்யோ எப்படியாக வரும், அதோ வருது, நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அவ்வளோதான்யா, ப்ராஃபிட்டுக்காக செய்யலை, ஊழியம் செய்கிறோம். அது கர்த்தர் வருவரையும் கர்த்தர் அதை நடத்துவார். எவ்வளோ நஷ்டங்கள் ஆனாலும் தேவனதை நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் ஊழியத்தை ஆரம்பிச்சு மூடக்கூடாதுன்னு நடத்திட்டு இருக்க மொழியாக வைராக்கியத்தோடு கர்த்தர் ப்ராஃபிட்டுக்காக அது நடத்தலை, கர்த்தருடைய நாமத்திற்கு நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் அப்படி ஊழியம் செய்கிற இடங்களை நீங்கள் போய் வேலை செய்யணும். பைபிள் காலேஜில் அந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் தேவனுடைய பிள்ளைகள் நடத்துறது, அதுதான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங். அதுதான் அப்போது உன்னுடைய ஆகாரம் இன்னொரு போகக்கூடாது. அதுதான் திட்டம். பாருங்கள், நான் தானியத்தை சத்துருக்களை ஆகாரமாக கொடேன். அப்போ கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இவன் தவறு செஞ்சனால அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போய் விடுகின்றான். சரி, 3வது உன் பிரயாசத்தின் பலகம் திராட்சை ரசத்தை
திராட்சரசம் எதை குறிக்கிறது? சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். ஒரு வீட்டில் திராட்சரசம் இருக்குதுன்னா அந்த வீட்டில் எப்போ திராட்சை குடிப்பாங்க? நல்ல ஒரு செலிப்ரேஷனில் இல்லை திராட்சரசம். கல்யாணம் நடக்குது, பந்திக்கு என்ன பண்ணுறாரு? ஏசு போகிறாரு, அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. தெரியுங்களா? குறைவுபட்டோன்னா துக்கம், ஐயோ குறைவுபட்டு போச்சு. அப்போ நல்ல திராட்சரசம் உங்களை சந்தோஷப்படுத்துகிறது. அப்போ அந்த திராட்சரசம் இன்னொருத்தன் அந்த நிலத்தில் இன்னொருத்தன் யூஸ் பண்ணுறான், இவனுக்கு ஒன்றுமில்லாமல் போகக்கூடாது. அவர் சொல்கிறாரு, உன் திராட்சரச அந்நிய புத்திரர்கள் இனி குடிப்பதில்லை. அப்படின்னா உன் தேசத்தை மறுபடியும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உனக்கு கொடுத்தது இன்னும் அதிகமாக வர்த்திக்க பண்ண போகிறேன், உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்க போகிறேன், நீ கீழாகாமல் மேலாக போகிறார், உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமதே போகும். ஆண்டுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறத பார்க்குறோம். சொல்கிறாரு, என்று தன் கரத்தின் வலது கரத்தின் மேல் தமது வல்லமையுள்ள பயத்தின் மேலும் ஆணையிட்டார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவதற்காக ஆணையிடுகிறார். என் குடும்பம் உயர்த்தப்பட போகிறது, என் வேலை ஸ்தலங்கள் உயர்த்தப்பட போகிறது, என் வியாபாரம் உயர்த்தப்பட போகிறது. கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எபிரேயரில் சொல்கிறான், 6:13 சொல்கிறான் பாருங்க. 6:13, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின பொழுது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின பொழுது என்ன செய்தாரா? ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே ஆணையிட்டார். அப்படியே ஆணையிடுறார். ஆபிரகாமை என்ன ஆணையிடுறார் பாருங்க, நிச்சயமாகவே, நிச்சயமாக. அந்த வார்த்தை சேயிங் ஷோர்லி, ஷோர்லி அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஷோர்லி பிளஸ்ஸிங், ஐ வில் பிளஸ் யூ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 14 நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்யறான்? அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எது வாக்கு பண்ணினீரோ நான் பொறுமையாய் காத்திருந்து அவற்றை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் பிசாசுக்கு கொடுக்கப்பட போவதில்லை. ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களை பிசாசு ஒரு நாளும் அபகரித்து போவதில்லை. ஆண்டவரே என் மேலே கத்த ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். என் குடும்பம் செழிக்க போகிறது, என் பேர பிள்ளைகள் செழிக்க போகிறாங்க, என் பிள்ளைகள் செழிக்க போகிறாங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்பம், ஆண்டவரே என் தெருவில் ஆசீர்வதிக்க ஒரு குடும்பமாக இருக்க போகிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்குள்ள பிசாசு உள்ளே வருவதில்லை ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடுவதில்லை ஆண்டவரே. நாங்கள் ஒலிவு மர கன்றுகளை போல வளர போகிற கர்த்தாவே, எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டத்தை தேசத்திலே நீர் உருவாக்க போகிறீர். ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக வாக்கு தத்தத்தை பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, அவசரப்படாம ஆண்டவரே வாக்கு தத்தத்தை பெறுவோம். ஜபத்தில் அதிகமாய் நம்முடைய சபை போக, இரவு நேரங்களில் ஜெபிக்கிற ஒரு வல்லமை நம் சபையில் இறங்க வேண்டும். ஆண்டவருடைய ஜெபிங்க ஆண்டவரே. இரவு நேரம் 2 மணி 3 மணி ஆண்டவரே, ஒரு மணி நேரம் என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லுங்க, எழுப்பி விடுங்க ஆண்டவர். கட்டாயமாக எழுப்புவார். ஹல்லேலூயா. 8 மணி நேரம் தூங்குறதுல ஒரு மணி நேரம் போனால் என்ன ஆகிட போகுது? ஹல்லேலூயா. ஒரு பக்கம் உடம்பு குறைஞ்சா கொஞ்சம் வெள்ளி ஆகிடுவோம்ல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஆணை மிக மிக முக்கியம். 3வது காரியம், முதல்ல படம் விண்ணப்பத்தின் ஆவி, 2வது ஆண்டவர் சபையை புகழ்ச்சியாக்குவார். 2 காரியங்களை செய்யும்பொழுது கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுப்பார். ஆபிரகாம் கொடுத்த அதே வாக்கு தத்தம் கர்த்தர் சபைக்கு தரார், ஒவ்வொரு விசுவாசிக்கும் தரார், ஒவ்வொரு விசுவாசியும் குடும்பத்துக்கும் தரார். ஒன்று வேலை ஸ்தலங்களுக்கு, வியாபாரங்களுக்கு, ஒரு ஊழியத்திற்கு தேவன் திட்டங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.